வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி நம்மளோட விஷ்ணு இருக்கார். விஷ்ணு நம்மளோட பேச வந்திருக்கிறார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் சார். போன எபிசோடில் நீங்கள் பேசும்போது ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு டீமில் அட்லீஸ்ட் நம்ம ஒரு 12th மேனமாவது நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்போ தான் வெற்றியை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டீமை உருவாக்குறது சார்? ஒரு டீமுங்கிறது ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை ரீச் பண்ணுற கோல். இந்த வாட்டி சிஎஸ்கே படுதோல்வி அடைஞ்சிடுச்சு. ரைட்டாக நீங்கள் எல்லாம் கனாப்பினான்னு பட்டி சிஎஸ்கேக்கு அவங்க பெரிய எக்ஸ்பர்ட் மாதிரி சிஎஸ்கேயை ஒரு வாய்க்கு வந்தபடி திட்டினாங்க. நீங்கள் சிஎஸ்கே ஏன் தோற்றுது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ரீசன் என்னென்னா, ஃபஸ்ட்டு டைம் ஐபிஎல்லில் அந்தந்த டீம் பிச்சர்ஸ் கண்ட்ரோல் அவங்கள்ட்ட இல்லை. இப்போ சென்னை ஹேட் கண்ட்ரோல் ஆஃப் பிக்சர்ஸ்னு வச்சுக்கோங்க. அதாவது சென்னை பிக்சர்ஸ் அவங்கள ரெடி பண்ண விட்டுருந்தீங்கன்னா இன்றைக்கி சிஎஸ்கே ஃபைனல்ஸ் போயிருக்கோம். இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா சென்ட்ரலிஸ் பிச் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஐபிஎல் பிக்சர்ஸ் எல்லாம் ஒரு சென்ட்ரல் கமிட்டி ரெடி பண்ணும் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இது அவங்க டீம் எடுக்கிறச்ச அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. அவங்க டீம் செலக்ட் பண்ணது 160 170 பிச்சாக இருந்தால் அவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க. வித் அஸ்வின், ஜடேஜா அண்ட் நூர் அண்ட் பத்திரானா அவங்க போலிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் பிகாஸ் அவங்க தோற்றது அவங்க பேட்டிங் சரியில்லைன்னு 160 170 அடிக்கிறதுக்கு அவங்கள்ட்ட பேட்டிங் இருந்தது. இந்த சீசன் முடிஞ்சதுக்குள்ளே அவங்க மற்றவங்க கொண்டு மாற்றிட்டாங்க டீமை. ஒரு க்ரீன் ஷூட்ஸ் வந்தது. பட் அவங்க பிக் பண்ண டீம் ஃபார் எ டிஃப்ரெண்ட் கோர்ஸ். அந்த பிச் அங்கே இல்லை, அதனால அவங்க தோற்றுட்டாங்க. ஸோ இது ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ் அப்படிம்பாங்க. அப்படின்னா அந்த கோர்ஸுக்கு அந்த குதிரை பெஸ்ட்டு குதிரை எல்லா கோர்ஸ்லேயும் ஜெயிக்காது. இருக்கிற கோர்ஸில் எந்த ரேஸ் கோர்ஸில் ட்ராக்கில் அந்த ட்ராக்கில் நீங்கள் எந்த குதிரையை ஓட்டுறீங்கன்னு பொறுத்து தான் இருக்குது. இந்தந்த ட்ராக்குக்கு இந்தந்த குதிரை தேரும்னு இவன் செலக்ட் பண்ண குதிரைகள் அவனுக்கு கிடச்ச ட்ராக்கில் அவன் சரியான பிளேயர் கிடையாது. ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ். ஓகே. ஸோ நீ இங்கிலாண்டுக்கு போகிறீங்கன்னா, இப்போ இங்கிலாண்டுக்கு போகிறாங்க நம்ம டீம். இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அப்படி சொல்கிறேன். இந்த இங்கிலாண்டு போகிற டீம் 2 ட்ரிப்பு இங்கிலாண்டில் 2 ஊர் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி இயர், செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி இயர். அதாவது செப்டம்பர் வரைக்கும் அங்கே சம்மர் இருக்குது. இவங்க இனிமேல் ஜூன் செகண்ட் ஹாஃப் தான் ஆடவே ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃபில் போயிருந்தாங்கன்னா பந்து பாம்பு மாதிரி ஸ்விங் ஆகும். பால் கண்ணுக்கே தெரியாது. ஸோ யூ ஹவ் டு ப்ளே தி ஸ்விங்கிங் பால். அட் த சேம் டைம் யூ நீட் ஸ்விங் bowlers. நோ நீங்கள் செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி 5 மேட்ச்னால் என்ன, நீங்கள் ஜூன் 25 மேலே 5 மேட்ச் ஆட போகிறீங்கன்னா தென் தி ஃபஸ்ட், ஏன்னா ஜூன் 20 நம்மளுக்கு வேர்ல்ட் கப்பே முடிஞ்சிருச்சு. நீங்கள் 1983 பார்த்தீங்கன்னா ஜூன் 25 வேர்ல்ட் கப் வாஸ் ஓவர். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் இஸ் ஓவர். இங்கே இங்கிலாண்டில் யூ ஆர் கோயிங் டு ப்ளே மிட் செகண்ட் ஹாஃப் அண்ட் மிட் செகண்ட் ஹாஃபில் ஆட போகிறீங்க. அண்ட் ஆல்ரெடி இந்த வாட்டி இங்கிலாண்டில் ரொம்ப ட்ரையாக, இட்ஸ் த ட்ரையஸ்ட் சீசன் இன் இங்கிலாந்து ஃபார் லாங். ஓகே. ஸோ அதுக்கு எடுத்த மாதிரி டீமாக நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ அவன் என்ன பண்ணிட்டான்னா 3 ஸ்பின்னர் இருக்கான். 18 பேர் போகிறாங்க. 3 ஸ்பின்னர் இருக்கான். குல்தீப், வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா. விக்கெட் ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா பால் வில் டர்ன். அப்போ 2 ஸ்பின்னர் ஆடிடுவோம், சுந்தர் அண்டு ஜடேஜா, இல்லாட்டா குல்தீப் அண்ட் ஜடேஜா அப்படின்னு ஆடுவாங்க. 2 பேட்டிங் ஆல்ரவுண்டர் வச்சுருக்கிறான். இன்கேஸ் இட் வில் ஸ்விங் ஆர் இட் வில் டஸ் சம்திங். நிதிஷ் ரெட்டி, ஷர்துல் டாக்கூர். ஸோ எப்படி பேலன்ஸ் பண்ணியிருக்கான்னு பாரு. இஃப் இட் இஸ் டூ வெட் அண்ட் தெர் இஸ் நோ சன்னா, there will be 4 fast bowlers and 1 batting all-rounder. ஓகே. களத்துக்கு தகுந்த மாதிரி தான் வீரர்கள். ஆமாம், அப்படி தான் ஒரு 5-6 அவங்களோட போலிங் அட்டாக்கை மட்டும் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதில் 4 பேட்டிங் போலிங், 3 பேர் பேட்டிங் ஆல்ரவுண்டரை, 2 பேட்டிங் ஆல்ரவுண்டர் வச்சுக்கோங்க. நிதிஷ் ரெட்டி, ஷரத் டாக்கூர், who bat better than they bowl. Jadeja is no better batsman than a bowler அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் போலிங் ஆல்ரவுண்டரை வச்சுக்கோங்க. வாஷிங்டன் சுந்தர் இஸ் அ பேட்ஸ்மேன் ஹூ குட் போல். இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் இஸ் அ bowler who can bat.
4 பேர் 18ல் 4 பேர் இப்படி இருக்கிறான். தட் கிளியர்லி ஷோஸ் அந்த இங்கிலாண்டில் அந்த வெதருக்கு அந்த கோர்ஸை எடுத்திருக்கான் அப்படின்னு உங்களுக்கு காட்டுது. பட் இந்த டீம் ஜெயிக்குமா தோக்குமாங்கிறதுக்கு கிளியராக எது வாட் வில் டிசைட் லூஸ் இஸ் நாட் தி bowling பட் தி பேட்டிங். ஓகே. ஏன்னா இந்த பேட்டிங் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டிங் கிடையாது அகேன்ஸ்ட் தி மூவிங் பால். பால் பாம்பு மாதிரி மூவ் ஆச்சுன்னா நம்ம டெஸ்ட் மேட்ச்னா காலி. பால் டசன்ட் மூவ் டூ மச்னா யூ வில் வின் டெஸ்ட் மேட்சஸ். ஓகே. கேஎல் ராகுல் அண்ட் கருண் நாயர் மட்டும்தான் இதுக்கு முன்னாடி இங்கிலாண்டில் ஆடி இருக்கிறான். மற்றபடி எல்லாமே. ஸோ யுவர் டீம் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஹவு கில், நாயர், ஜெய்ஸ்வால் அண்ட் ராகுல் பேட். ஓகே, தட்ஸ் ஹவ் த டீம் இஸ் பில்ட். தட் இஸ் ஹவு த டீம் ஹஸ் பீன் பில்ட். ஸோ தி வீக்னஸ் இஸ் இன் தி பேட்டிங். அவனுக்கு புரியுதா நான் சொல்கிறது? ஏன்னா அது ஸ்விங்கிங்க்கு பாலுக்கு அங்கே ஆள் வச்சுருக்க 2 பேட்டிங் ஆல்ரவுண்டர் வச்சுருக்கு. பட் ஸ்விங்கிங் பாலை நெகோஷியேட் பண்ணுற மாதிரி உன்கிட்ட பேட்ஸ்மேன் கிடையாது. ஸோ இப்போ ஒரு டிப்பிக்கல் ஓவர்காஸ்ட் இங்கிலீஷ் மார்னிங்கில் மாட்டினோன்னா ஆன் அ பேட் டே 50 ஆல் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே சார். திஸ் இஸ் ஹவ் எ டீம் இஸ் கன்ஸ்ட்ரக்டட். அங்கே என்ன இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும். வாட் இஸ் த டாஸ்க் இன் ஹேண்ட், வாட் இஸ் தி ரிசோர்ஸஸ், யார் எந்த ரோலை எப்படி ப்ளே பண்ணுவான், எந்த ரோலை எப்படி ப்ளே பண்ணி எப்படி வந்து நீங்கள் இது கேம். இது 2 கிரிக்கெட் மேட்ச்சில் சொன்னேன். இப்போ த கிரேட்டஸ்ட் டீம் பில்டிங் இன் வேர்ல்டு சொல்கிறேன் எப்படி பண்ணாங்கன்னு. அர்னஸ்ட் ஷாக்கிள்டன் ஒருத்தர் இருந்தான். ஷாக்கிள்டன்ஸ் வேன்னு நீங்கள் தேடி பாருங்கள். ஓகே. அவன் வந்து 150 இயர்ஸ் மாதிரி இருந்தான், 125 இயர்ஸ் மாதிரி இருந்தான். அவன் என்ன பண்ணான், ஒரு கப்பலில் எடுத்துகிட்டு நார்த் போலுக்கோ சவுத் போலுக்கோ போனான். அவன் கப்பல் போய் அண்டார்டிகா பக்கத்தில் எங்கேயோ ஐஸில் மாட்டிக்கிச்சு. ஸோ தி கப்பல் இஸ் கோயிங் டு சிங்க். அங்கே யாரும் வந்து அவனை காப்பாற்ற போகிறதில்ல. பட் ஹி பாட் எவ்ரிபடி பேக் அலைவ். எப்படி பண்ணால் டீம் ஒர்க் பில்ட் பண்ணி அந்த புக்கை படிச்சிங்கன்னா எப்படி அந்த இருக்கிற க்ரூலேருந்து ஒரு டீமை சேர்த்து போட்டில் ஒருத்தங்களை ஏற்றி அங்கேருந்து ஒரு 1000 மைல் கப்பலில் அந்த போட்டில் போய் ஒரு ரிமோட்லி அன்ஹேபிட்டட் ஐலண்டை இறக்குவார். இறங்கினா தப்பான சைடில் இறங்கிடுவான். தெர் இஸ் a ஹியூஜ் மவுண்டன் he has to climb. அந்த சைடில் ஒரு சின்ன ஃபிஷ்ஷிங் அவுட்லெட் இருக்கும். ஸோ அந்த மலை மேலே ஏறி, ஸோ 1000 மைல் போட்டில் வந்து மலை மேலே ஏறி அந்த சைடில் மலையில் இறங்கி அந்த வேலிங் ஸ்டேஷனுக்கு போய் அங்கே ஒரு கப்பலை பிடிச்சி அர்ஜென்டினா போய் அங்கேன்னு ஒரு ஷிப்பை ஆர்கனைஸ் பண்ணி திரும்பி வந்து இந்த ஆளுங்களை கூட்டின்னு போவோம். அதுதான் ஷாக்கிள்டன்ஸ் வே. ஸோ ஹவு ஹி செலக்ட்ஸ் த டீம், ஏன் இதை செலக்ட் பண்ணுறான் அப்படின்னு அந்த புஸ்தகத்தில் இருக்கும். ஓகே. படம் கூட வந்திருக்கு. படமும் வந்திருக்கு. ஷாக்கிள்டன்ஸ் வே நீங்கள் கூகுளில் பார்த்தா உங்களுக்கு புரியும். அதே மாதிரி 30 டசன்னு ஒரு படம், வேர்ல்டு வார் 2ல் ஒரு படம் வரும். எப்படி வந்து இன்ஃபில்ட்ரேட் பண்ணி நாசிக்குள்ளே இன்ஃபில்ட்ரேட் பண்ணுறதுன்னு. அப்போ ஒரு டீம் செலக்ட் பண்ணுவான். யாரெல்லாம் ஜெயிலில் இருக்காங்களோ அவங்கள கூப்பிடுவான். இந்த மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுக்கு லைஃப் டைமில் ஃப்ரீயாக கிடைக்கும், ஃப்ரீடம் கிடைக்கும்னு சூஸ் பண்ணுவான். அந்த 2 படம் பார்த்தீங்கன்னா ஈவன் இன் கிரிட்டிக்கல் டைம் ஹவு டு செலக்ட் எ டீம்னு உங்களுக்கு பக்காவாக புரியும். ஓகே சார். ஒன்று வந்து ஷாக்கிள்டன்ஸ் வே, இன்னொன்று வந்து 30 டசன். த 30 டசன். த 30 டசன். 30 டசன். ஸ்பெல் இட்ஸ் டர்ட்டி. DIRTY 30 டசன். நீங்கள் 2த்துக்கும் ஃபிலிமோட ஃபோட்டோ எடுத்தே போடுங்க. த டர்ட்டி டசன். ஓகே. ஓகே, ஃபைன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஒரு டீம் பில்டிங் எவ்வளோ முக்கியம், அது எப்படி பண்ணுறது அப்படின்றத தெளிவாக விளக்குனீங்க. நன்றி. நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்கள். அவன் என் தம்பி.
அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.